ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஜெலன்ஸ்கி எவ்வளவு தூரம் அடம் பிடிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கும் உக்ரைனுக்கும் மட்டுமே இழப்பு அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிடமும் ரஷ்யாவும் நிரூபிக்குது. போதாக்குறைக்கு அமெரிக்கா, ஐரோப்பா 3 பயலுகளும் 3 திசையில நின்னு நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காய்ங்க. ரஷ்யாவ பொறுத்தவரையும் அவர்கள் பெரிய அளவு இலக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா எவ்வளவு தூக்குனாலும் சரி, அதுல திருப்தி அடைஞ்சதுக்கு மேல பஃபர் ஜோன்னு அறிவிக்கிறத பொறுத்து அத குடுத்தா போதும் அப்படிங்கிற மாரி தான். 4 பிராந்தியங்கள் போக, இதெல்லாம் இந்த பிராந்தியங்களோட சேஃப்டி. அத கேட்கக்கூடாது. அதுக்கடுத்து வர்றது அப்படிங்கிறது பஃபர் ஜோன். அத விட்டு தர்றேன். இந்த மாரி சிக்கலா தான் பேச்சுவார்த்தைய கொண்டு போக ரஷ்யா தயாராயிருச்சு. ஏன் அப்புட்ன்னா, ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கி அடம் பிடிக்கிறார் அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா அடிச்சா வலிக்கு வரமாட்டானா? இது என்ன பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறாய்ங்களோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ரஷ்யா பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவர்கள் ரொம்ப டீட்டெயிலா பிளான் பண்ணி ஏன் அப்புட்ன்னா, இங்க இவ்வளோ தூரம் அடுத்து ஸ்டாக்கே வரப்போறதில்ல. ஸ்டாக்ன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கூட தரப்போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது, எப்படி இவனுங்க 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானத்த ரஷ்யா பக்கம் அனுப்பிச்சு விட்டாய்ங்க அப்படிங்கிறதான். அதுவும் முழுக்க முழுக்க வெறும் உள்கட்டமைப்ப குறி வச்சே அனுப்புறார்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவோட முதல் சந்தேகம். 2வது சந்தேகம் அப்படிங்கிறது, ட்ரம்ப் போற பக்கம், வர பக்கம் பூரா இவ்வளோ நாள் என்ன பேசினாரு அப்புட்ன்னா, நான் வந்த 24 மணி நேரத்துல உக்ரைன் யுத்தத்த நிறுத்துறேன்னு பேசினவரு போய், இப்ப ஆயில் புரொடியூசர்கள் பூரா கூட புரொடியூஸ் பண்ணு, காட்டல உருவாக்கு, அதன் மூலியமா இந்த யுத்தம் டபார்ன்னு நின்றும் பாரு அப்படிங்கிறாரு. அதாவது ஆயில் பிரைஸ் விழுக விழுக ரஷ்யாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது விழுகும். ஒரு யுத்தத்த நடத்த முடியாது அப்படிங்கிற மாரி. இது நாள் வரை பைடனும் அதத்தான் சொன்னாரு. என்ன அப்டின்னா, ஒரு பயலும் வாங்காத அப்டின்னாரு. இவர் ஒரு படி கீழ இறங்கி போறாரு. வேற ரூட் எடுக்குறாரு. ஆயில் பிரைஸையே குறைச்சு விட்டோம் அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவனுங்களுக்கு வரக்கூடிய லாபம் எவ்வளவுதான் டிஸ்கவுண்ட்ல குடுத்து போய்க்கிட்டே இருப்பாய்ங்க. ஏற்கனவே மார்க்கெட்டே டிஸ்கவுண்ட்க்கு வந்துருச்சுன்னா, அப்படிங்கிற மாரி சிறப்பா ஒரு விஷயத்த கையில எடுக்குறாரு. ஆனா, அது அவருக்கும் பேக் ஃபயர் ஆகும். எல்லா பயலுக்கும் பேக் ஃபயர் ஆகும். இவரோட வசதிக்காக அரபு உலகம் இதுக்கு ஒத்துக்குமா? தெரியல. ஒத்துக்காட்டி நான் விடுவேனா? அதுவும் எங்களுக்கு தெரியலடா போடா! அப்படிங்கிற மாரி யாரும் அந்த பெருசா கண்டுக்கல. அவரோட ஸ்டேட்மென்ட்க்கு எந்த பயப்பிள்ளைகளும் ஆயில் மார்க்கெட்ல உள்ள பயப்பிள்ளைக ரியாக்ட் பண்ணவே இல்ல. இந்த மாரி ஸ்டேட்மென்ட்கள் எல்லாம் ரஷ்யாவ ஒரு கொதிப்பான மனநிலையில வச்சிருக்கு. அத நேரடியா ரஷ்யா எங்க காட்டுது அப்டின்னா, வெளியில காட்டுறதில்ல. "இங்க பாரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார். எங்க சந்திக்கவும் தயார். நாங்க வெயிட்டிங் தான். முடிவு நீ தான் சொல்லணும்." அப்படிங்கிறத நாள்தோறும் சொல்லி விளைவிக்கிறார்கள். அதே மாரி இது அமெரிக்கர்களுக்கே உள்ள சேட்டை. அதத்தான் நான் காட்டுறேன். மத்தபடி பைடன் மாரி ஒண்ணும் பர்சனலா கிடையாது அப்படிங்கிற மாரி ட்ரம்ப்பும் காட்டிக்கிறாரு. ஏன் அப்டின்னா நேரடி யுத்தம் வந்துரக்கூடாதுல்ல. சமத்து பிள்ளையா நம்ம 2 பேரும் இருப்போங்கிற மாரி அந்த ஃபார்முலாவ நோக்கி போறார்கள். இருந்தாலும் களத்துல நான் காட்டியே தீருவேன். களத்துல நீ தான்டா எனக்கு சிக்குன. நீ தான்டா தலைவலிய உருவாக்குனேங்கிற மாரி இப்ப சமீபத்துல ஏறக்குறைய 156 மிலிட்டரி சைட்டுகள மார்க் பண்ணி ரஷ்யா ஒரு பெரும் தாக்குதல குடுத்துருச்சு. இவ்வளவு நாள் கோபம் வந்துச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா குண்டான் நுரையா தாக்குதல் நடத்துவார்கள். அந்த இடத்துல ஹை வேல்யூ டார்கெட் இருக்கு, இல்ல அப்படிங்கிறத தாண்டி ரஷ்யாவுக்கே உள்ள மூர்க்கத்தனம், யுத்த மூர்க்கத்தனம். அந்த நாட்ட, அந்த நகரத்த, அந்த மாநிலத்த சுத்தி வளைச்சிரு. ஆர்ட்டிலரியால தொலைச்சு எடு. கடந்து கதறட்டும். ஒரு ஸ்டேஜ்ல சரண்டர் ஆகி தான் ஆகணும். ஏன் அப்டின்னா, வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைய உருவாக்குறது தான் ரஷ்ய படைகளோட ஸ்டைல். அதே மாரி தான் டேங்குகள எடுத்துட்டு வந்தார்கள். முடியல. அது வேற கத. ஆனா, அதுக்கடுத்து டேங்குகளே தேவலங்கிற மாரி ஆளில்லா விமானம் சிக்கி போச்சு. ஆளில்லா விமானம் நாள்தோறும் அந்த வேலைய ரொம்ப சுலபமா ஒட்டுமொத்த உக்ரைன் முழுவதும் பண்ணிக்கிட்டு இருந்தார்கள். அதுக்கடுத்து அவர்கள் பெரும்பாலும் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ, அந்த இடத்துல செக் போஸ்ட்டுகள், கிராமங்கள் அப்படின்னு அசுர வேகத்துல முன்னேறிக்கிட்டு இருந்தார்கள். இப்போ ஒரு படி மேல போயி, அதாவது இதுக்கு முன்னால ஒரு படி மேல போயி, ஹை வேல்யூ டார்கெட் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய இடத்துல பெரிய அளவு தங்களோட மிசைல்கள வச்சு தாக்குனார்கள். அந்த இடங்கள் இதே மாரி இடங்கள ஓர்ஸ்னெக் ஏவுகணைய வச்சு தாக்கும்போது, "உன் நிலைமைய யோசிச்சு பார்த்துக்க" அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிக்கு ஒரு மரண பயத்த குடுத்தார்கள். இது எல்லாமே படிப்படியா அவர்களோட தாக்குதல் வீரியம் கூடுச்சு. உக்ரைனும் பயந்துச்சு. ஜெலன்ஸ்கியும் பயந்தாரு. அதுலலாம் ஒண்ணும் குறையே கிடையாது. ஆனா என்ன வலிக்கு தான் வரமாட்டார். அப்படி இருக்கும்போது, இப்ப யுத்தம் முடிஞ்சு உக்ரைனுக்குள்ள ராணுவம்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. இல்ல இப்ப யுத்தத்த பேச்சுவார்த்தைக்குள்ளேயே உக்ரைனுக்குள்ள ராணுவம்னு இருக்கக்கூடாதுங்கிற மாரி முடிவு பண்ணி, ஏறக்குறைய 156 மிலிட்டரி சைட்ட மார்க் பண்ணி ஒரு பெரும் தாக்குதல்.
இந்த தாக்குதல முறியடிச்சுப்புட்டோம், கிழிச்சுப்புட்டோம் அப்படின்னு உக்ரைன் சைட்ல இருந்து ஒரு மூச்சு பேச்சு விடக்கானாம். அதே மாரி இந்த 156 சைட்டுகள இந்தந்த மிசைல் இப்படி இப்படி ஆளில்லா விமானம் அதெல்லாம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. 156 ஸ்டேட்ட டார்கெட் பண்ணோம். டார்கெட்ல முழு சக்சஸ். அதோட தாக்கம் அப்படிங்கிறது சுமார் 1700 வீரர்கள நாங்க கொன்று குமிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கெத்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருச்சு. இவ்வளவு பெரிய பெரும் இழப்பு உக்ரைன் சைடு. அதுவும் சில நாட்களா, இல்ல சில மணி நேரங்களா வெளியிடல. ஏன் அப்படின்னா, இது ஒரு பெரும் கொண்டாட்டம் ரஷ்யாவுக்கு. இதுக்கு மேல டொனெட்ஸ கைப்பத்தின இன்னொரு சைடு பெரும் கொண்டாட்டம். ஜெலன்ஸ்கி எங்கப்பா இருக்க? நீ எங்க வேணாலும் இருந்துக்க ராஜா. தப்பிக்கிற மட்டும் முடியாதுங்கிற மாரி ரஷ்யா வச்சு செஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல உக்ரைன நடுவுல வச்சு ரஷ்யா, அமெரிக்கா விளையாடவும் ஆரம்பிச்சுட்டார்கள். முதல்ல இருந்தே விளையாடுறார்கள். ஆனா அந்த விளையாட்டு இப்ப மாறி போச்சு. இப்படி போற விளையாட்ட பார்த்தா, ஜெலன்ஸ்கிக்கும் ஒண்ணும் கிடையாது, உக்ரைனுக்கும் ஒண்ணும் கிடையாது. பாதி அமெரிக்காவுக்கு, மீதி ரஷ்யாவுக்கு அப்படின்னு இந்த உக்ரைன் யுத்தம் முடிஞ்சு போயிரும். அத நோக்கி தான் போது. என்ன 2 பேர்களும் வெளிப்படையா சொல்லல. மனசுக்குள்ள அத வச்சுக்கிட்டு காய்கள் நகர்த்துறார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறத தாண்டி அண்ணன் அமெரிக்காவும், ரஷ்யாவும் மனசுக்குள்ள ஒரு டார்கெட்ட வச்சுட்டாங்கல்ல. ட்ரம்போ, புட்டினோ இவர்களுக்கு அடுத்து 10 பிரசிடென்ட் மாறுன பாடு கூட டார்கெட்ட நோக்கி போத்தான் செய்வார்கள். அன்னைக்கு ஐரோப்பா முழுவதும் மேப் மாறத்தான் செய்யும். நன்றி, வணக்கம்.